ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சத்து மாவு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சத்து மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் மீரா அப்படின்றவங்க சத்து மாவு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இன்றைக்கி அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சத்து மாவு கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய பால் கலந்து கரைச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய கட்டி விழுந்துடும். அதனால கொஞ்சமாக பால் ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ நம்ம இது கூட இன்னும் ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு பால் பிடிக்காது அப்படின்னா பாலுக்கு பதிலாக நீங்கள் வெறும் தண்ணியிலேயே கூட இந்த சத்து மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கலந்து வச்சுருந்த சத்து மாவை அடுப்பில் வச்சுட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ நீங்கள் இதை அடுப்பில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருங்க, அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா கெட்டியாகி கொஞ்சம் பளபளப்பாக இருக்கும். இந்த சத்து மாவு ஹார்லிக்ஸ் மாதிரி குடிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளருக்கு 1 டீஸ்பூன் மட்டும் சத்து மாவு எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் பால் எடுத்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா காய்ச்சிட்டே வாங்க. அது இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் ஹார்லிக்ஸ் மாதிரி குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த சத்து மாவு நல்லா கெட்டியாயிட்டு கொஞ்சம் பளபளப்பாகும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சத்து மாவு முன்னாடி இருந்ததை விட நல்லா கெட்டியாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பளபளப்பாக இருக்குது. இது இன்னும் ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் உப்பு கூட பயன்படுத்திக்கலாம். நீங்கள் உப்பு போடுறீங்க அப்படின்னா சத்து மாவு காய்ச்சி முடித்த பிறகு கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாலில் உப்பு சேர்க்கும் போது அது திரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த சத்து மாவு கஞ்சை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி.